So when the organizers approached me, they wanted me to talk about AI because I am basically from computer science department. Around 42 years of total experience. From the year 1984, I am involved in this field. Naturally, honestly speaking, I am growing along with the field. 1980s was a very crucial time when computer science started evolving. Most of the industries in Coimbatore started automating their data processing process. We were exposed to the punch card systems, tape systems, the mini computer era, batch processing. So from that time onwards, I am very much associated with this field, and I am witnessing the growth day by day. And I am also, of course, growing along with the field. Because I used to tell my students always, as far as computer science is concerned, this you also know, one has to run very fast to remain in the same place. This is very much applicable to the technology especially. And today we are living in a digital era. Everything has changed, right from fundamental education to the latest field. Unless otherwise we cope up with the speed with which the advancements are happening, it is very difficult to sustain. So our major worry is, what is the future generation going to do? What way we can be useful to them? How we can guide them? Because experienced people, to some extent, they can predict things based on their experience. Today, of course, young children like you are very brilliant. You are very fast in learning things. Technology is helping you, rather facilitating you to expose you to various information. Everything is available online, including the presentation which I am going to make today. Most of you might have come across majority of the points that are discussed here. இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான். ஸோ எங்களை பேச கூப்பிட்ட உடனே நாங்கள் என்ன நினச்சோன்னா, நான் என்ன சொல்ல போகிறேனோ அது இன்டர்நெட்டில் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், நான் என்ன உங்களுக்கு புதுசாக சொல்ல முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும்போது, ஆஸ் எ டீச்சர் ஐ யூஸ் டு டெல் மை ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பர்செப்ஷன், பார்வை, எதை நம்ம முக்கியமானதாக நினைக்கிறோம், அதை எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக். ஸோ என்னுடைய பார்வை என்ன, எனக்கு ஒரு டைட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, இதை ஒரு யங் கம்யூனிட்டிக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கி என்னோடய ப்ரேயரே என்ன இருந்ததுன்னா, கடவுளே நான் சொல்கிறது கண்டிப்பாக உபயோகமானதாக இருக்கணும், என்னுடைய நேரம் யாரோ சில பேருக்காவது உபயோகமானதாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு வந்தேன். பிகாஸ் எவ்வளவு தான் படித்தாலும் இந்த ஃபீல்டில் எப்போவுமே நான் அவுடேட்டடாக தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த சென்ஸ், நான் ஒரு நாள் படிக்கலைன்னா கூட, ஆனஸ்ட்லி டெல்லிங் மை டியர் சில்ட்ரன், ஒரு நாள் நான் படிக்கலைன்னா கூட ஏதோ ஒன்று புதுசாக வந்துடுது. இன்ஃபேக்ட் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப படிக்கிறதுக்கு டைம் எனக்கு கிடைச்சது, கடவுளுக்கு நன்றி. ஏன்னா இல்லாட்டி அட்மின் ஒர்க், அந்த ஒர்க், அது இதுன்னு நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம். அப்போவும் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கணும். பட் இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஏஐ, ஏஐயில் இருக்கக்கூடிய அப்கமிங், இப்போ ஒரு முன் உதாரணமாக ஒரு முன்னேற்றத்துக்கு
எடுத்து செல்லக்கூடிய இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ் எல்லாம் என்னென்ன, அது எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, அதனுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட் என்ன. ஹையர் எஜுகேஷன், இப்போ ஏஐங்கிறதுனாலே ஏஐயில் இருக்கிற ஹையர் எஜுகேஷன் என்ன, என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் என்ன இருக்குது, அதை பற்றி. ஸ்காலர்ஷிப்ஸ் அஃப்கோர்ஸ் ஐயா சொன்னார், கடைசியில் சொல்கிறேன்னா, பட் இது டைட்டிலாக தீமாக இருந்தனால நான் எல்லாமே ஏஐ ரிலேட்டடாக மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று என்ன தெரியுங்களா, ஏஐங்கிறது ஒரு டூல் மட்டும்தான், ஒரு கருவி மட்டும்தான். யாரும் எதுக்காகவும் அவர் சொன்ன மாதிரி, ஃபவுண்டர் சொன்ன மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பயம் ஒருத்தருக்கு எப்போ வரும்னா, அறியாமை, தெரியாமை, நமக்கு ஒன்றை பற்றி தெரியல அப்படிங்கும்போது நமக்கு முதல்ல வரக்கூடியது ஒரு பயம், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை குறைவு. இதெல்லாம் எப்போ வரும்னா, நமக்கு ஒன்றை பற்றி தெரியாத போது தான். நம்ம சிறு சிறு முயற்சிகள் மூலமாக ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு லுக் அட் ஏஐ ஆஸ் அ டூல். ஒரு கருவியாக மட்டும் அதை பாருங்கள். அது என்னமோ இன்றைக்கி அது இல்லைன்னா மனித இனமே இல்லை அப்படிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா நான் ஐ வாண்டட் தி ஆர்கனைசர்ஸ் டு கீப் மை டாக் இன் த பிகினிங். காரணம் என்னென்னா, நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் தான் சொல்ல போகிறேன், அது என்ன டெக்னாலஜி என்ன பண்ணுதுன்னு தான் சொல்ல போகிறேன். பின்னாடி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அகடமிஷியன் இருக்கார், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார். இவங்களுடைய டாக் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஏஐயை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த டாக்கை ஃபஸ்ட்டு டாக்காக வச்சுருக்காங்க. ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் தி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இன் த வேர்ல்டு. உலகளாவிய டெக்னாலஜிக்கல் ஸ்பேஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் பர்சனலைஸ்ட் ஏஐ ஆர் ஏஐ ட்ரிவன் பர்சனலைசேஷன். எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்குங்க. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ, அறிஞ்சிருக்குமோ இல்லையோ, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பீங்க, எல்லாத்துலேயும் ஏஐ இருக்கிறது நீங்கள் உணர்வீங்க. தென் ஃபிசிக்கல் ஏஐ. ஏஐங்கிறது எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி, இது பெரிய அல்காரிதம், ஒரு மாடல், கம்ப்யூட்டேஷனல் மாடல், இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, தேவையே இல்லை. தட் இஸ் சாஃப்ட்வேர் இஸ் ஒன் சைட், ஹார்ட்வேர் இஸ் ஈக்குவலி பவர்ஃபுல் ஆன் தி அதர் சைட். அந்த சைடு தான் உங்களுக்கு செமி கண்டக்டர், குவாண்டம் கம்ப்யூட்டிங் நிறையா போயிட்டுருக்கு. மெட்டீரியல் சயின்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல் அதில் நிறையா இருக்குது. ஒரு சிவில் இன்ஜினியர் அதை அழகாக அப்ளை பண்ணலாம். இமர்சிவ் டெக்னாலஜிஸ் த தேர்ட் ஒன். தென் அஃப்கோர்ஸ் பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி. பயோடெக்னாலஜி எதுக்காக இன்றைக்கி சொல்கிறோன்னா, இன்றைக்கி நிறைய ஒரு ஹியூமன் ட்ரிவன் சிஸ்டம் ஆர் எ மெடிக்கல் ஹெல்த் கேர் சிஸ்டம், ஒரு லைஃப் சயின்சஸ், கெமிக்கல் அனாலிசிஸ், டிஎன்ஏ, எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐனுடைய பெனிட்ரேஷன், ஏஐனுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் நிறையா இருக்குது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, ஃபண்டமெண்டலி நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஏஐ அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. திருப்பியும் சொல்கிறேன், ஏஐ ஒரு கருவி மட்டும்தான். அவரவருடைய ஓன் டொமைன், நீங்கள் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், நீங்கள் ஒரு லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணால், லாங்குவேஜ் எனக்கு இல்லைங்க, எனக்கு மொழியியல், மொழியை பற்றின இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாராக வேணால் இருந்துக்கோங்க, நீங்கள் அழகாக அதில் ஏஐ அப்ளை பண்ணலாம். அதனால இன்றைக்கி என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, கிராஸ் டிசிப்ளினரி ஆர் இன்டர்டிசிப்ளினரி ஆர் மல்டிடிசிப்ளினரி கொலாபரேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரவருடைய டொமைனில் நமக்கு அடிக்குவேட் நாலெட்ஜும் லேர்னிங் கெப்பாசிட்டியும் இருந்ததுன்னா, படிப்பறிவும் இருந்ததுன்னா, நம்மளால் இந்த ஏஐயில் ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ண முடியும். அது மட்டும்தான் இன்றைக்கி எல்லோருக்கும் தேவை, ஒரு தேவையான ஒரு முயற்சி அது. அடுத்தது பார்த்திங்கன்னா சஸ்டைனபிலிட்டி இன்டகிரேஷன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. நான் கூட ஒரு 2ஆம்
மிஸ்டர் கமலஹாசன் ஒரு இது பார்த்துட்டு இருந்தார். அவர் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஏதோ ஒரு காலேஜில் பேசும்போது யங்ஸ்டர்ஸ் கிட்ட, எல்லோரும் ChatGPT யூஸ் பண்ணாதீங்க, உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற அறிவானவர்களோட வயசானவங்களோடைய கேட்டுக்கோங்க. ஏன்னா எவ்ரி டைம் நீங்கள் ஒரு இது கொடுக்கும்போதும் query கிடைக்கும்போது 1 டம்ளர் வாட்டர் கன்சியூம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி எங்களை போல பெரியவர்கள் இந்த சென்ஸ் வயசில், ஏன்னா we have only few more years to stay here. எனி டைம் எங்களுக்கு கால் வந்தால் போயிட்டே இருக்க வேண்டியதான். we have seen everything. பட் எங்களோட மெயின் ஒரி என்ன தெரியுமா, நம்ம ஃப்யூச்சர் இன்க்ளூடிங் அவர் ஓன் சில்ட்ரன் ஆர் கிராண்ட் சில்ட்ரன், இவங்களுக்கு நம்ம எதை வச்சுட்டு போகிறோம்? தண்ணி கஷ்டம், தண்ணி இல்லை, நிறையா என்ன சொல்கிறது, பொல்யூஷன், எதுக்குமே அவங்க ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலைமை, அதிக வெயில், அதிக மழை, அதிக குளிர், அதுக்கேற்ற உடல் சக்தி இல்லாமை, நோய் எதிர்ப்பு தன்மை இல்லாமை, இயற்கையான வாழ வழிமுறை இல்லாமை, இதெல்லாம் நிறைய நம்மளை சுற்றி எவ்வளோக்கு எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இதுவும் ரேப்பிடாக we are coming across. This is also rapidly increasing on the other side. அப்போ என்ன வேணும்? சஸ்டைனபிள் growth வேணும். நம்ம இயற்கையை சார்ந்த, இயற்கையை அழிக்காத டெக்னாலஜி வேணும். அப்படியும் ஒரு டெக்னாலஜி வந்தால் அதை இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? எப்படி ஒரு ஏஐயை இயற்கை பாதுகாப்பிற்காக நம்ம பயன்படுத்த போகிறோம்? இப்படிப்பட்ட சிந்தனைகளும் இதை நோக்கிய பயணங்கள் மட்டுமே இன்டர் டிசிப்ளினரி, மல்டி டிசிப்ளினரி, cross disciplinary and sustainable integration of AI in every field. இதை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் இருந்தாலே கண்டிப்பாக நம்மளால் ஒரு வளமான எதிர்காலம், ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் வியூஸை நம்ம டெவலப் பண்ணும்போதே நம்மளுடைய எதிர்காலமோ, நம்ம சந்ததியர்கள், உலகம் உங்களோட நிற்க போகிறதில்ல. இன்னொரு 5 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து உங்கள் சந்ததியர்கள் வருவாங்க. அவங்க எதை நோக்கி போவாங்க? அவங்க எதை பற்றி படிக்கணும், எதை படித்தா அவங்க நல்லா இருப்பாங்க, அது உங்களுடைய கவலையாயிடும். இப்போ எப்படி எங்களுக்கு உங்களை பற்றின கவலையோ, நீங்கள் அடுத்த ஜெனரேஷனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க, அவங்களுக்காக உழைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே ரெனியூவபிள் எனர்ஜி, க்ரீன் மேனுஃபேக்சரிங், sustainable material. This is where I told mechanical, civil engineering people have more to say. So this is just a fundamental. எல்லாருக்குமே தெரியும், artificial intelligence has changed the way we operate, the way we think. நம்ம சிந்தனைகள், நம்ம செயல்கள் எல்லாமே இன்னைக்கு அதை நோக்கி, இல்லை அதனால் மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இதை மறுக்க முடியாது. நம்ம ஒன்று ரொம்ப புரிஞ்சுக்கணும். இது என்ன பெரிய இதுவா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் சஃபர் ஆக போகிறது நம்ம மட்டும்தான். இப்போ நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன்னா நான் மட்டும்தான் சஃபர் ஆகுவேன், இல்லாட்டி என்னோடய குடும்பம் சஃபர் ஆகும். ஸோ எதையும் வேண்டாம் அப்படின்னு விளக்கிறதுக்கு பதிலாக இது என்ன, அதில் என்ன நன்மைகள் இருக்குது, இதை நான் என்னுடைய குடும்ப இம்ப்ரூவ்மெண்ட், என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட், என்னோடய கம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், மை ஓன் நேஷன் டெவலப்மெண்ட், இப்படி நான் சிந்திக்க ஆரம்பித்தேன்னா நம்மளால் இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே விளக்க முடியாது. we cannot sidestep anything, we start adapting things. அப்படி ஒரு டெக்னாலஜி தான் இங்கே AI. of course there are some surveys. one is a global AI survey by McKinsey, a very famous consulting company, all of us know. அவங்களுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டியே என்ன நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றிங்கிறத ஆராய்ந்து அது தக்கின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கறது தான் சொசைட்டிக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 8 out of 10 கம்பெனிஸ், ஓகே இன்னைக்கு ஐயா சொன்னார், எல்லாருமே ஸ்டார்ட் அப், எல்லாருமே ஆண்டர்ப்ரனர் ஆக முடியாது. கடவுள் ஒருத்தருக்கு ஒரு இயல்பை கொடுத்துருப்பாரு, ஒன்று கொடுத்துருப்பாரு. சில சமயம் நீங்கள் எப்படி நினைக்கலாம், நான் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு என்னோடய ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, என்னோடய எக்கனாமிக் இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அட் த ஏஜ் ஆஃப் 40 நான் ஒரு ஸ்டார்ட் அப் பற்றி நினைக்கலாம்.
ஏன்னா நமக்கு ஒரு ஸ்டார்ட் அப்போ ஏதோ ஆரம்பிக்கும் போது நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது. அத்தனை இன்புட்ஸை நீங்கள் எப்போ கெயின் பண்ணுவீங்க? யங் ஏஜில் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு போனால் நேச்சுரலி யூ பிகம் ஜாப் சீக்கர்ஸ். அப்போ என்ன கேட்குறாங்க? ஏஐ தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுதான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. 10ல் 8 கம்பெனி அடாப்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு கம்பெனியில் இருக்கிற 72% ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் அந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராசஸஸ், மாடல்ஸ், டெய்லி ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாமே ஏஐ அடாப்ஷன் ஆகிடுச்சு. ஒரு இண்டஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 72% இப்போ வந்து ஏஐ சப்போர்ட்டிவாக ஆயிடுச்சு, ஆர் ஏஐ இன்டகிரேட்டட் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. அதுக்காக உங்களுக்கு ஒரு 10 எமர்ஜிங் ஏஐ டெக்னாலஜிஸை பற்றி கொண்டு வரேன். சம் ஆஃப் திஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எதுவுமே இன்றைக்கி புதுசாக நான் க்ரியேட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொண்டு வர போகிறதில்ல. என்னோட பர்செப்ஷன், என்னோட பார்வை. எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்து இதை பற்றி பேசுங்கம்மா, நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சருங்கும் போது, நம்ம யாருக்காக பேச போகிறோம், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எது சொன்னால் அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அப்படி தான் வந்து நம்ம திங்க் பண்ண முடியும். நம்மளுடைய ப்ரெசன்டேஷனும் அதை நோக்கி தான் இருக்கும். ஸோ 10 எமர்ஜிங் ஏஐ டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக நீங்கள் இதில் சிலதையாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, multimodal AI, small and efficient language models, edge AI, explainable and trustworthy AI, synthetic privacy preserving AI ரொம்ப ரொம்ப முக்கியம், with synthetic data, AI hardware and specialized accelerators. இங்கே தான் எலக்ட்ரானிக்ஸ் பீப்புளுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. AI in healthcare and life science, AI for climate and sustainability. These are the 10 different emerging AI technologies entire world is investing on their time, their money, their effort to bring out new products. புதுவிதமான ப்ராடக்ட்ஸை கொண்டு வரத்துக்கும் இந்த ஏரியாவில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. Let us see one by one. எல்லாருக்குமே தெரியும் ஜென் ஏஐயில் என்ன? It is capable of creating new text, images. ஒரு வீடியோ வேணுமா, என்ன வேணால் புதுசாக அது வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். எல்லாருக்குமே அது தெரியும். நீங்கள் ஒரு பிளாக் எழுதணுமா, ஒரு ஆர்டிக்கிள் எழுதணுமா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்சியாக அதாவது எழுதணுமா, இல்லை ஒருத்தரை பற்றி பேசணுமா, என்ன வேணாலும் ஜென் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து உங்களுக்கு கொடுக்குது. உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே அது புதுசாக கொடுக்குது, எப்படி கொடுக்குது, எதுலேருந்து கொடுக்குது? ஆல்ரெடி இருக்கிற நாலேஜ்லேருந்து, த கலெக்டிவ் நாலேஜ் இட் ஹாஸ் கேதர்டு ஸோ ஃபார், இதுவரைக்கும் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்த பற்றினையும் இதையும் எடுத்து அது வந்து கொடுக்குது. இட்ஸ் கிரியேட்டிங் சம்திங் நியூலி. திஸ் இஸ் ஹவ் த ஃபங்க்ஷனல் மாடல் ஆஃப் ஜென் ஏஐ இஸ். இருக்கிறதே தான், இருக்கிறத வந்து அது என்ன பண்ணுது? ஏஐ அப்படிங்கும்போது நார்மலாக நான் சொன்னது, நான் பிகினிங்கில் சொன்னது 84ல் we were all involved in sheer data processing activities. அப்போ எப்படி நினச்சிங்கன்னா, ஐ ஹாவ் டு ரைட் கோட்ஸ் பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ், 2000 லைன் 3000 லைன் 10,000 லைன் கோடெல்லாம் எழுதி, கோபால் தான் அப்போ மினி கம்ப்யூட்டரில். ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு கமா இல்லைன்னா இது 20,000 எரரை காமிக்கும். நான் நினச்சிப்பேன், கோடே 10,000 லைன் தான், 20,000 லைன் எங்கே வந்து வருது இந்த மிஸ்டேக் அப்படின்னா, டீபக்கிங் டைம் எப்படியெல்லாம் நேரம் எங்களுக்கு செலவாயிருக்கு பாருங்கள். பஞ்சர் கார்டு, அதில் அந்த கமாவை எடுக்கணும்னா திருப்பி நீங்கள் அந்த கார்டை மாற்றி திருப்பி பேட்ச் ப்ராசஸ் பண்ணி எடுக்கணும். இட் வாஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், பட் இட் வாஸ் அ டேட்டா ப்ராசஸிங் எரா. நான் சொல்கிறது 80s. அப்போ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. இட் வாஸ் ஆல் பேஸ்ட் ஆன் லாஜிக். ஒரு வேலையை எப்படி செய்யணும், இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி தான் இருந்தது. பட் டு மை சர்ப்ரைஸ் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நான் கண்டிப்பாக சொல்லணும், நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க ஏன் என்னமோ இன்றைக்கி இந்த ஒரு 10 வருஷம் அந்த 5 வருஷத்தில் வந்தேன்னா, கண்டிப்பாக கிடையாது. என்னோடய ஓன் கிளாஸ்மேட் பிஹெச்டி டெக்கில் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். எனக்கெல்லாம் ஒரே வயிற்றுச்சலாக போச்சு. காரணம் என்னென்னா,
ஹாஸ்டலில் பசங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வச்சு ஈவினிங் ஹாஸ்டலுக்கு போய் அதுக்கப்புறம் உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறஸ் நான் எனக்கு கிடைச்ச இது என்ன, நான் வந்து திருப்பூர்லேருந்து டெய்லி கோயம்புத்தூர் வந்து பிஎஸ்சி டெக்கில் படிச்சுட்டு இருந்தேன். ஐ எம் ஃப்ரம் அ ஹம்பிள் பேக்ரவுண்ட், ஒரு சிம்பிள் ஃபேமிலி. என்னோடய ஃபாதர் ஒரு டீச்சர். இந்த இதில் எனக்கு என்ன வசதி இருக்கும்? எனக்கு நிஜமாக பொறாமையாக இருந்தது. நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஃபீலிங்கை. என்னடா இவன் வந்து எல்லாம் அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறாடு, இவனை விட எப்படி நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது? ஏன்னா ஐ யூஸ் டு பி த டாப்பர். ஸ்கூலு, காலேஜ் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட் ரேங்க் தான். எனக்கு அதை விட்டு இறங்குறதுன்னா என்னால் முடியாது, பிடிக்காது. அப்போ வந்து பிஎஸ்சி டெக்கில் இந்த டிசைன் டேட்டா புக்குன்னு இருக்கும். அதில் வந்து இந்த கியர் இதெல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த பேராமீட்டர்ஸ் வச்சா இப்படி வந்து நீங்கள் ஒரு கியரை வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணணும், கியரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, ஏன் இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணக்கூடாது? அப்படிலாம் வந்து எங்களுக்கு சிந்தனைகள் வந்தது. அன்னைக்கு ஏங்கிறது இவ்வளவு தான், நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பட் அதே பிஎஸ்சி டெக் 1990 வந்து ஒரு ட்ரெயினிங் ஏஐயில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ நான் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல். ஈவினிங் 6 to 9 பிஎஸ்சி டெக்கில் கிளாஸ் இருக்கும். நான் 5 மணிக்கு என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்து குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வந்து ஒன்றுமே சாப்பிட்ற கூட நேரம் இருக்காது. பஸ்ஸை பிடிச்சி பிஎஸ்சி டெக்குக்கு போய் அங்கே போய் 3 மணி நேரம் படித்து 1990 தே ஆர் த ஒன்ஸ் டு இன்ட்ரடியூஸ் ஏஐ. ஸோ அந்த காலத்துலேருந்தே இப்போ நான் சொல்கிறதுல 36-40 வருஷமாக இருக்குது. ஸோ ஏஐங்கிறது அன்னையிலேருந்து இருக்குது. பட் இன்றைக்கி என்ன அது திடீர்னு இவ்வளோ பெரிய அசுரத்தனமான வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டைசேஷன். எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிடுச்சு. நாலேஜ் இஸ் த ஸ்ட்ரென்த், த பவர் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? அண்ட் இட்ஸ் அ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு வந்து ஒரு இடத்துல நிற்கலை. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சது நாளைக்கு அவுடேட்டட். அதுதான் நான் சொன்னேன். அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் சைடு நிறையா நடந்துகிட்ருக்கு. சாஃப்ட்வேர் ஒரு பக்கம் அப்படியே ஜைஜான்டிக்காக வளர்ந்துட்டுருக்கு. வி கால் இட் ஆஸ் ப்ராலிஃபரேஷன் ஆஃப் டேட்டா, சோஷியல் மீடியா. இதனால் டேட்டா இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு தெரியும். நார்மல் டேட்டா நான் இது நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் வி கால் தம் ஆஸ் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. வேறஸ் இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. தே ஆர் வெரி டிஃபிகல்ட் டு ப்ராசஸ் அண்ட் வி கால் தம் ஆஸ் பிக் டேட்டா. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டெக்ஸ்ட்டோ, ஒரு வாய்ஸோ, ஒரு இமேஜோ, ஒரு வீடியோவோ எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ போன டீகேடை பார்த்திங்கன்னா மாங்கோ டிபி, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா பேசஸ், அது இது பிக் டேட்டா ஆர்கிடெக்சர். ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே வந்து அதுலேயே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 10 years, ப்ரீவியஸ் 10 years வந்து என்னடா இது இந்த டேட்டா ப்ராலிஃபரேஷன் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் அதர் இன்ட்ரூஷன்ஸ், டேட்டா வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு உண்மை, ஒரு வேல்யூ சிஸ்டம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தட் வாஸ் அ மேஜர் சேலஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். சிம்பிளாக இது அப்படி தான் ஆரம்பிச்சுது. தென் இட் பிகேம் ஏஜென்டிக் ஏஐ. ஸோ த ப்ரீவியஸ் ஒன் வாஸ் ஆன் டேட்டா, whereas this one is based on action, function. The fundamental idea is a feedback mechanism. என்ன ஆதிங்க, அதாவது நிறையா வந்து க்ரியேட் பண்ணி நமக்கு கிடைக்கிது ஜெனரேட்டிவ் ஏஐ மூலமாக. பட் எனக்கு அது மட்டும் பத்தாது, எனக்கு ஆக்ஷன் வேணும். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிறது இந்த ஏஜென்டிக் ஏஐ. ஸோ இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து இஸ் ஆக்ஷனபிள் நாலேஜ் எடுத்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் டெசிஷன்ஸ், முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறன் வந்து அதுக்கு இருக்குது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, அதான் இட் ஹாஸ் எ லூப்பிங் ஃபீட்பேக் மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய எல்லோரும் பண்ணுறோம். பெஸ்ட் ஹோட்டல் என்ன, பெஸ்ட்டு சீசன் டு விசிட் குலு மணாலி எப்போ, எந்த ஹோட்டலில் எது நல்லா கிடைக்கிது,
இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் எல்லாம் வந்து நம்ம டேட்டா வச்சு பண்ணுறோம். இன்றைக்கி சாதாரணமாக எதுவும் வேர்ட் ஆஃப் மவுத், இவர் சொல்கிறாரு அது நல்லா இருக்குங்கிறதுக்காகலாம் நான் போகிறதில்ல. இப்போயே சார் சொன்னார், எல்லோரும் கூகுள் வச்சு சர்ச் பண்ணி அவங்க சொல்கிறத வேலிடேட் பண்ணாதீங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது கவனிங்கன்னு. ரொம்ப கரெக்டான வார்த்தை. இங்கே சொல்கிற எதுவுமே கூகுளில் இல்லாமல் இல்லை, எல்லாமே கூகுளில் இருக்குது. பட் நான் அதை எப்படி பார்க்குறேங்கிறதுல மட்டும்தான் இங்கே வித்தியாசமே. ஸோ வி வாண்ட் ஆக்ஷன்ஸ், டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தட். அண்ட் அதே மாதிரி ஆட்டோமேஷன், டிஜிட்டைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்டாண்டர்ட், 5.0 ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே வந்து டிஜிட்டைசேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். ஏன்னா என்ன அப்படின்னா, திருப்பி 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 செய்கிற லெபோரியஸ் மேனுவல் ஒர்க்குலேருந்து மனுஷங்களை வெளியில் கொண்டு வரணும். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் அ கம்பெனி. என்னோடய செகண்ட் டாட்டர் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி ஷி டிட் ஹர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவங்கள ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக அனுப்பிச்சோம். அவங்க மெக்கானிக்கல்னால் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகணும், வேறு ஒரு ஊரில். அவங்க வந்து அவங்க அப்பாட்ட சொன்னாங்க, அப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பா, அங்கே ஒருத்தர் காலையில் வந்து நிற்கிறாரு 8 மணிக்கு, 6 மணி வரைக்கும் நின்றுட்டே இருக்கார், செஞ்ச வேலையே அவர் செஞ்சிட்ருக்காரு. மேபி ஒரு பீஸை அலைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு 100 பீஸு 200 பீஸு 500 பீஸ் பண்ணணும், 8 மணி நேரம் 10 மணி நேரம் நின்றுட்டுருக்காரு. இது ஒரு வேலையாப்பா, எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்க. அவங்க அப்பா சொன்னார், ஆமாம் இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் இப்படி தான்மா இருக்கும். நான் சொல்ல 14 வருஷம் முந்தி கதை, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. இதையே நம்ம ஆட்டோமேட் பண்ணக்கூடாது, அவருக்கே வேறு விதமான வேலைகளை கொடுக்கக்கூடாது. இப்படி வந்தது தான் ஏஐ. டிஜிட்டைசேஷன், ஆட்டோமேஷன் எல்லாமே நம்மளுக்காக வந்த டெக்னாலஜி தான். நம்மளுடைய ஃபிசிக்கல் ஷோஸ், ஸ்ட்ரெயின்ஸ் குறைக்க வந்தது தான். நம்மளுடைய ஒர்க்மேன்ஷிப், நம்மளுடைய என்ன சொல்கிறது எபிலிட்டி, அதை வேறு விதத்தில் நம்ம பண்ணலாமே. இது ஒரு 10 மணி நேரம் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல நின்று ஒரு பண்ணுறது, அவர் குடும்பத்துக்காக பண்ணுறாரு, வேறு எதுக்காக பண்ணுறாரு? அவர் குழந்தைகளை படிக்க வைக்க பண்ணுறாரு, அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாரு. ஒரு பெரிய லீடிங் இன்ஸ்டிடியூஷன், அவருக்கு ஒரு 15,000 சம்பளம், காலையில் மத்தியானம் சாயங்காலம் சாப்பாடு, குடியிருக்க ஒரு சின்ன வீடு, சின்ன வாடகையில், இதெல்லாம் கொடுக்கலாம். பட் அவர் என்ன பண்ணுறாரு, என்ன கற்றுக்க முடியும் அதுலேருந்து? அவர் 30 வருஷமாக அதை பண்ணுறாரு, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஆல்ரெடி கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஓப்பன் ஏஐ இவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது மல்டி மோடல். மல்டி மோடல்னால் நமக்கு தெரியும், ஹியூமன் பீயிங், நம்ம பார்க்கறது பேசுறது இதெல்லாம் மல்டி மோட்ஸ் தான். வாய்ஸ், இமேஜ், நம்ம ஐஸ் மூலமாக வி கேப்சர் இமேஜ், இதெல்லாம் சேர்ந்தது தான் மல்டி மோடல். ஸோ திஸ் AI இஸ் கேப்பபிள் ஆஃப் ப்ராசஸிங் இன்புட்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் மோட்ஸ் அண்ட் இட் கேன் பிஹேவ் ஹியூமன் லைக். ஹியூமன் எப்படி தானே பார்க்குறோம், பேசுகிறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம டைஜஸ்ட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை கிரகிச்சிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம். So this is capable of doing that. Your GPT-4, Gemini, Claude, இதெல்லாம் some examples here. இதில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, the best industries that have adapted, or the industries that have adapted AI to the fullest extent அப்படின்னு பார்த்தீங்கன்னா, health care, finance and banking sector, slowly எஜுகேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர். இவங்கெல்லாம் தான் இப்போ ஏஐயை நல்ல முறையில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்னென்னா, பர்சனலைஸ்ட், நம்ம அந்த பார்வைக்கு ஏற்ற ஆன்சர்ஸ் கிடைக்குது. யுவர் சேட் பாட்ஸ், மல்டிமோடல் சேட் பாட்ஸ், ஒரு கஸ்டமர் சப்போர்ட் சிஸ்டம், ஸோ பிஸ்னஸ் சிஸ்டம். தென் we talk about small and efficient language models. All of us know ஏன் லாங்குவேஜ் மாடல்னு சொல்கிறோம்? அஃப்கோர்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு தான் அதை சொல்கிறோம். பிகாஸ் இட் கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கம்ப்யூட்டர் டு டூ எ ஜாப் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர். எஸ், பட் இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஃபண்டமெண்டலி தெரியும். என்ன தெரியும்? எதுவாக இருந்தாலும் அது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமோ, எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோ, கம்ப்யூட்டர் சிஸ்டமோ, இன்புட் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணும்.
ஒரு மெத்தடில். தென் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவுட்புட்டாக கொடுக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போங்க, ஒரு ரெடி மெஷின் லெண்டிங் மெஷினுக்கு போங்க, அவங்க மில்க்கு சுகர் ஏதோ மாவு ஏதாவது இன்க்ரீடியன்ட்ஸ் சாக்லேட் ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து பவுடர்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. அவுட்புட் என்ன, நமக்கு அழகான ஒரு கோன் ஐஸ்கிரீம், டெலிஷியஸ் ஐஸ்கிரீம். ஸோ எல்லாத்துலேயுமே இன்புட் ப்ரொசீஜர் ஆர் ப்ராசஸ் அவுட்புட் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் இந்த சைக்கிள் வந்து போயிட்டுருக்கு. நான் இப்போ தான் சொன்னேன், நம்ம டேட்டாங்கிறது வி ஆர் லிவிங் இன் அ டேட்டா இஸ் ப்ராலிஃபரேட்டிங். ப்ராலிஃபரேட்டிங்கிற வேர்டு வந்து தமிழில் சொல்லணும்னா எக்ஸ்ப்ளோஷன். ஒரு வெடி வச்சா எப்படி அது வெடிக்குமோ அந்த அளவுக்கு டேட்டா வந்து ஃபாஸ்ட்டாக ஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற லாங்குவேஜ் மாடல்ஸோ சிஸ்டம்ஸோ இதுக்கு உதவாது. அதனால் நமக்கு என்ன வேணும், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். இப்போ தான் சொன்னேன் பிக் டேட்டான்னு சொன்னேன். பெரிய பெரிய மாடல், பெரிய பெரிய ஆர்கிடெக்சர், கேப்பபிள் ஆஃப் மேனிப்புலேட்டிங், இதெல்லாம் வேணும். சரி, அதுவும் ஒத்துக்கிறோம். பட் இது வந்து என்ன, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் ஆர் கேப்பபிலிட்டிஸ் தே ஆர் காஸ்ட்லி. இது எல்லாருமே இதை வந்து இதனால் பயனடைய முடியாது. யாரோ ஒரு பிக் ஜெயண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்து இதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸை க்ரியேட் பண்ணி இதனால் வர அவுட்புட்டை நமக்கு ஒரு அப்ளிகேஷனாவோ ஒரு ஆப்பாவோ ஒரு ஃபெசிலிட்டியாவோ ஒரு சர்வீஸாவோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்கிட்டுருக்கோம். பட் இன்றைக்கி இந்த யங் ஜெனரேஷன் மைண்ட் செட் மாறிச்சு. எங்கேயோ ஒரு டேட்டா சென்டரில் மைலுக்கு அப்பால் அப்ராடில் ஒரு டேட்டா சென்டர் வச்சு அங்கே ஹியூஜ் ஆக்சுவல் சர்வர்ஸ், அப்படியே கோடி கோடியாக சர்வர்ஸ் அங்கே வச்சு நான் கேட்குற ஒரு சின்ன கேள்விக்கு பதில் வரதை விட சின்னதாக கிறிஸ்பாக ஈஸியாக போகலாமே அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் வந்தது திஸ் SLM அப்படின்னு சொல்கிற ஸ்மால் எஃபிஷியன்ட் லாங்குவேஜ் மாடல். ஸ்மால் எஃபிஷியன்ட் லாங்குவேஜ் மாடல் எதோடலாம் நீங்கள் அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேவையான காரணம் என்ன, இன்றைக்கி நம்ம ஃபோன் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் எவ்ரிதிங் அண்ட் அசிஸ்டிங் கிவிங் எனி இன்ஃபர்மேஷன் ஃபார் அஸ். அதே மாதிரி வியரபிள் டிவைஸ், ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வியரபிள் டிவைஸ் இருக்குது. சென்சர்ஸ் மூலமாக எல்லா டேட்டாவும் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் அந்த டேட்டா வந்து அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காமல் ஏதோ ஒரு இடத்துல இருக்காமல் என்கிட்டயே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற. ஸோ ஃப்ரம் AI is moving from giant data centers to devices which are personalized or meant for personal use. இங்கேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதோட ரிலேட்டட் தான் எட்ஜ் ஏஐங்கிறது. பிகாஸ் லார்ஜ் டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நம்மளுடைய டேட்டா வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபோர்த், முன்னையும் பின்னையும் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. வேர் டு வி ஸ்டோர் அவர் டேட்டா? க்ளவுட். நீ எல்லாருமே நம்ம ஃபோனு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம டேட்டாலாம் வந்து க்ளவுடில் தான் இருக்குன்னு. தென் அங்கேயும் வந்து இதே ப்ராப்ளம் தான், மேசிவ் ரிசோர்ஸஸ். நான் நிறைய படிச்சிருக்கேன் க்ளவுடில் ரிசோர்ஸ் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஆப்டிமைசேஷன், இந்த மாதிரியெல்லாம் நிறையா சயின்டிஃபிக்கலி வந்து க்ளவுடில் வந்து நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வேணுமா நமக்கு? அது நமக்கு அது வேணுமா? ஏன்னா என்னுடைய டேட்டா நான் ஜெனரேட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஹார்ட் பீட் வந்து இந்த இதில் இருக்குது, இது நான் ஜெனரேட் பண்ணுறேன். இது எதுக்கு நான் எங்கேயோ க்ளவுடில் அதில் இதில் வச்சுட்டு எவ்ரி டைம் இட்ஸ் கோயிங் அண்ட் ஃபெச்சிங் த டேட்டா, இந்த மாதிரி இல்லாமல் why don't the minimal facilities are attached to the devices? அங்கே இருக்கு, நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது வந்து அனதர் டெக்னாலஜி, உங்களோட வாய்ஸ் அசிஸ்டண்ட் வந்து இதை பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைனபிள் அண்ட் ட்ரஸ்ட்வர்தி AI. சரி, என்னுடைய டேட்டா என்னுடைய இது, பட் சீக்ரெட்டாக இருக்கா? இஸ் தேர் எனி ப்ரைவசி அசோசியேட்டட் வித் தட்? நோ. ஸோ நேச்சுரலி வி கம் அக்ராஸ் டிரான்ஸ்பரன்சி, ரிலையபிலிட்டி, இதுக்கு உண்டானது தான் இந்த ட்ரஸ்ட்வர்தி AI. ஸோ நேச்சுரலி ஹெல்த் கேர்,
அண்ட் பேங்கிங் செக்டர்ஸ்லாம் இது வந்து யூஸ் ஆகும். ப்ரைவசி ப்ரிசர்விங் ஏஐ அண்ட் சிந்தட்டிக் டேட்டா. ஸோ வென் லார்ஜ் மாடல்ஸ் பெரிய பெரிய மாடல்லாம் ஒர்க் பண்ணும்போது நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாமே டேட்டாவை பொறுத்து தான் ஒர்க் ஆகுது. பட் அந்த டேட்டா எங்கேருந்து கிடைக்குது? ஒரு பேஷண்ட்டுடைய டேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து, ஒரு பேங்க்கில் இருக்கிற டேட்டா, கஸ்டமர்ஸோட டேட்டா கிடைக்குது. பட் இதெல்லாம் என்னுடைய டேட்டா, என்னோடய பர்மிஷன் இல்லாமல் டேட்டா வந்து நீங்கள் அடுத்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக we want to have privacy preservation and synthetic data. synthetic dataனா என்ன அர்த்தம்? ஒரிஜினல் டேட்டா மாதிரி கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸும் மேத்தமேட்டிக்கல் மாடல்ஸும் வச்சு சிமிலர் டேட்டாவை ஜெனரேட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அப்கமிங் டெக்னாலஜி தான் வந்து இது. ஹார்ட்வேர் அண்ட் ஆக்சிலரேட்டர்ஸ், ஆல் ஆஃப் யூ நோ அபவுட் FPGA, GPU, ASIC. இதெல்லாம் they are all known as accelerators because AI involves lot of work, processing capabilities. These accelerators, they try to increase the speed, at the same time they are specialized hardware, AI hardware meant for AI processing. So they are developing smart chips. இன்னைக்கு smart chips தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி NVIDIA, AMD, Intel, Cerebrus இவங்கெல்லாம் வந்து ஏஐ ஒர்க்லோடுக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் சிப்பை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹெல்த்கேர் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி கூகுளினோட ஏஐ மாடல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கே நிறைய ஒரு டாக்டரோட தொழில் வந்து இன்னும் கஷ்டம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டிசீஸ் இருக்கா இல்லையான்னு அவர் டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ஹேஸ் டு கோ த்ரூ ஏகப்பட்ட டேட்டா. தெர் இஸ் நோ டைம் ஆக்சுவலி. அவர் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ட்ரீட்மெண்ட்டை அவர் எடுக்கணும். இங்கெல்லாம் வந்து ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டயக்னோசிஸ், சிந்தசிஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரக் டிஸ்கவரி, ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், பேஷண்ட் ஸ்கெடியூலிங், இதெல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் ஏஐ இன் ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்சஸ். கடைசியில் ஏஐ இன் சஸ்டைனபிலிட்டி, நான் சொன்ன மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங், ஈகோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், energy efficient batteries, because power naake naturally we look for alternative sources of energy. Electrical energy mattume இன்னைக்கு பத்தாது. we move to solar and other types of energy resources. இது மாதிரிலாம் இருக்கும்போது இங்கேயும் வந்து நிறைய வந்து எனர்ஜி ரிடக்ஷன், ஆப்டிமைசேஷன், இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து தி ஆர்டர் ஆஃப் த டே. நீங்கள் வந்து இந்த குளோபல் சாஃப்ட்டுங்கிற வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள். அவங்க வந்து உங்களோட ஐடியாஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஏதாவது ஸ்டார்ட் அப்க்கு இன்னோவேஷன் இதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சம் ஆஃப் த டேட்டா ஐ ஹவ் brought from this website only. ஓகே, யூ ஆல்சோ மஸ்ட் நோ அபவுட் தி AI இனிஷியேட்டிவ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் நம்ம எங்கே இருக்கோம்? இன்னொரு 7 more minutes இருக்குது. இந்தியாவில் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னா, இது வரைக்கும் நான் எத்தனையோ மேடைகளில் பேசியிருக்கேன், இந்தியாவில் நாலேஜ் ட்ரிவன் எக்கானமி பற்றி போயிட்டுருக்கோன்னு. பட் டுடே இந்தியா இஸ் ஆஸ்பைரிங் ஃபார் ஏஐ ட்ரிவன் எக்கானமி. நம்மளுடைய பொருளாதாரமும் அதை சார்ந்த முன்னேற்றமும் ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்தோடு இருக்கா? அதை எப்படி நம்ம பண்ணுறது, எப்படி நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்தியா யோசிச்சுட்ருக்கு. தேர் ஆர் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். இந்தியா ஏஐ போர்ட்டல், ஏஐ ராவத், and also it has funded lot of center of excellences across the country. Adema, these are all the small business AI tools available for monthly subscription. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ். எதுக்காக? கஸ்டமர் சர்வீஸ்க்கு, ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷனுக்கு, மார்க்கெட்டிங்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. தீஸ் ஆர் சம் ஆஃப் தி டாப் AI tools available in LinkedIn. You can just pick up and accordingly you can align your career. நீங்கள் எந்த தொழிலில் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு உண்டான AI டூல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட் ஆப்ஸ் உங்களுக்கு நிறையா தெரியும். ஏஐ ஆப்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதும் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கரிக்குலத்தை பொறுத்த வரைக்கும் சரி, நான் இதெல்லாம் எங்கே படிக்கிறது, எனக்கு கண்டிப்பாக ஏஐ பற்றி தெரிஞ்சுக்க ஆசை இருக்குது அப்படின்னா லாட் ஆஃப் ஃப்ரீ கரிக்குலம், அஃப்கோர்ஸ் பெய்டு கோர்சஸும் இருக்குது. உடுமி, கோர்செரா, IIT மெட்ராஸ் பிரவர்த்தக், IIT பாம்பேஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிப்ளமா ப்ரோக்ராம், ஜோத்பூர் அப்ளைட் சயின்ஸ் அண்ட் ஏஐ, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை,
recent UGC regulations படி நிறைய foreign universities have come to India to offer AI education. ஏற்கனவே சிலதுக்கு பர்மிஷன் கிடச்சிருச்சு, சிலதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. அதனுடைய லிஸ்ட்டு தான் இது. These institutions are top-ranked institutions from US, UK and Australia. ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் the best top AI courses in India. எவ்வளோ டியூரேஷன், யார் ஆஃபர் பண்ணுறாங்க, அதனோட ஃபீ ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த லிங்க் என்ன, அது வந்து இந்த ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரீ ஏஐ கோர்ஸஸும் நிறையா இருக்குது. நமக்கு தெரியும், லைக் எம்ஐடி, ஐபிஎம், கூகுள், இவங்கெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட், இவங்கெல்லாம் வந்து மேஜர் பிளேயர்ஸ், ரோல் பிளேயர்ஸ். இவங்களும் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னங்கிறது இங்கே சொல்லியிருக்கேன். யூ ஆல் நோ கிளாட், ஆந்த்ரோபிக்னோட கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட். அவங்க கூட சர்டிஃபிகேஷன், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப் சேனல்ஸ், இதெல்லாம் யூடியூப் சேனல்ஸ் மூலமாக நீங்கள் ஏஐ தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு நிறையா வழிமுறைகள் இருக்குது. நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஒரு சின்ன ஒரு கருவி தான். அதே மாதிரி ஏஐ ஸ்கில்ஸ், என்னென்ன ஏஐ ஸ்கில்ஸ் இன்றைக்கி 2026 வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் ஆல் தி ஏஐ ஸ்கில்ஸ், 12 ஸ்டாண்டர்ட் ஸ்கில்ஸ். ஸ்காலர்ஷிப் வந்து டொமஸ்டிக் ஸ்காலர்ஷிப், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. விமன், மைனாரிட்டி, டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ், ஃபார்மர் சில்ட்ரன், இப்படி நிறையா கேட்டகரி வைஸ் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் டு தட். கார்ப்பரேட் அண்ட் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஸ்டடி அப்ராட் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. ஏஎன்எம்எலுக்கு மட்டுமே ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதுக்கு மட்டுமே இருக்குது. ஏடபிள்யூஎஸ் கொடுக்குறாங்க, கூகுளோட டீப் மைண்ட், மைக்ரோசாஃப்ட், பட் ஆஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் ஆல் வெரி காம்படிட்டிவ் ஸ்காலர்ஷிப்ஸ். யூரோப்பியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் ஏஐ மட்டுமே இருக்குது. எலிசா, மத்திங்கல் ஃபவுண்டேஷன், இதெல்லாமே வந்து ஒன்லி ஃபார் ஏஐ அண்ட் மேத்தமேட்டிக்கல் சயின்ஸஸ்க்கு கொடுக்குறாங்க. தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இந்தியன் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. அதர் லோன்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் இருக்குது. ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிசர்ச் சைடு ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். எதை வேணால் எடுத்து நீங்கள் ஏஐ போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொபோட்டிக்ஸ், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ஏஐ சேஃப்டி, ஏஐ சயின்ஸ் எல்லாமே இருக்கீங்க. ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கண்ட்ரியில். இஃப் யூ ஆர் அன் ஆஸ்பைரிங் research person, you have lot of fellowships, postdoc, and then Ramanujam fellowship, UGC prime ministers, இது ரொம்ப நியூ. Fulbright fellowships நிறையா இருக்குது. SERB is also bringing up lot of opportunities. அதே மாதிரி ஏஐ ரோல்ஸ் பார்த்திங்கன்னாலும் படித்தவங்களுக்கே, நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம வேலைக்கு போகணுன்னா ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. These are all the important data scientist, revision engineer, robotics engineer, security specialist, என்னென்னமோ இருக்குது. ஏஐ ஆர்கிடெக்ட், அந்த மாதிரி. ஆக்ஷனபிள் ஸ்டார்ட் அப்ஸ் இந்த லைனில் இருக்குது. கண்டென்ட் ரீபர்பஸிங், எல்லாத்துலேயும் எடுத்து ஒரு குட்டி வீடியோ, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பண்ணணுன்னா இம்மீடியட்டாக யூ கேன் டூ இட். அக்ரிகல்ச்சரல் சைட் நிறையா இருக்குது. மல்டிலிங்குவல் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குது. மெடிக்கல் சயின்சஸில் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன் ஹேஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் ஸ்லைட். ஐ வுட் லைக் டு சே சம்திங் டு யூ. வெதர் இட் இஸ் a young man or an old man, you should have the constant aspiration. முயற்சியை என்றைக்கும் நம்ம கைவிடக்கூடாது. எதையாவது நம்ம கற்றுக்கணும்னு சொல்லணும். அதுதான் என்இபியில் சொல்லுவாங்க, லைஃப் லாங் லேர்னிங். இன்றைக்கி கூட உங்களுக்காக நான் சிலது லேர்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் இஸ் அ மஸ்ட் டு சஸ்டைன். நான் முதலியே சொன்ன மாதிரி எதையும் நம்ம விளக்க வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். நாட் த ரைட் டோர். சரியான இடத்துல, சரியான நேரத்தில், சரியான செயல்முறைகளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ங்கிறது உங்கள் வாழ்நாள்லேயே உங்கள் கூடவே இருக்கும், உங்களை விட்டு போகாது. இன்னொன்று ப்ராக்டிஸ், எதையுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே, எனக்கு தெரிஞ்சாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அதை திருப்பி செய்யும்போது அதுலேருந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும். டுடே இட் இஸ் ஏஐ, டுமாரோ வி டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு ரூல் அஸ் ஆர் ஓவர் ரைட் அஸ். Only thing is the readiness to learn and sustain. Wish you good luck. Thank you for the opportunity, organizers. It's my privilege
I'm really delighted to address the group of students or young minds whose future is based on AI. My best wishes and prayers to everyone. Thank you.